ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சிம்பிளாக 3 ஸ்டெப்பில் டொமேட்டோ ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் அதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த சிம்பிளான டொமேட்டோ ரசம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், கொஞ்சம் சால்ட்டு, ஒரு தக்காளி, ஒரு 3-4 பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான் தேவை. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், உப்பு போட்டு இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணிவிடுங்க. பவுடர் பண்ண அப்புறம் அதில் நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி அந்த தக்காளி அப்புறம் பூண்டு எல்லாத்தையும் அதில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இவ்வளோதாங்க. இதான் நம்மளுடைய 2வது ஸ்டெப்பு. பார்த்திங்கன்னா இதில் நம்ம சிம்பிளான பொருள்கள் தான் போடுறோம். ஆனால் ரொம்ப ஈஸியாக குயிக்காக 5 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு காரமே இருக்காது, ரொம்ப டேஸ்டியாக. நீங்கள் இப்போ தான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க பழகுறீங்கன்னா இந்த ரசத்தை ஈஸியாக செஞ்சு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டோம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அதை நல்லா கரைச்சிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு திரும்ப ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கரைச்சிடுங்க. கரைச்சிட்டு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுங்க. அப்புறம் நம்ம மிளகாயெல்லாம் தாளிக்க மாட்டோம், ஸோ அதனால் கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுக்காகவும் இல்லை. இது காரம் இருக்காது. இது நம்ம லெமன் லாஸ்ட்டில் புளியணும். இப்போ பாருங்கள், நம்ம 3வது ஸ்டெப்புக்கு போக போகிறோம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிடுங்க. தாளித்து இந்த ரசத்தை ஊற்றிடுங்க. ரசம் ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிம்மில் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்போ தான் ரசம் நல்லா டேஸ்டியாக வரும். ரொம்ப ஹையாக வச்சு சீக்கிரமாக கொதிக்க வைக்கக்கூடாது, அந்த ரசம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே மீடியமாக ஃப்ளேமில் வச்சுடுங்க. அதே மாதிரி ரசம் கொதிக்கக்கூடாது. ரசம் அப்படியே நுரைச்சி வர்றப்பே நீங்கள் அதை எடுத்துடணும். இதுக்கு நம்ம ஊற்ற போகிற எலுமிச்சம்பழத்தை நீங்கள் டைரெக்டாக அந்த ரசத்தில் ஊற்றக்கூடாது. நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் தேவையான அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸு, அப்புறம் மல்லித்தழை, இதான் நம்மளுடைய 3வது ஸ்டெப்பு. இதை நீங்கள் பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. ரசம் அப்படியே நல்லா நுரைச்சி வரும்போது எடுத்து இந்த பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சுடுங்க. அவ்வளோதான். இவ்வளோதாங்க. இந்த 3 ஸ்டெப்பில் நீங்கள் டேஸ்டியான டொமேட்டோ ரசம் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சிருக்கோம். இதில் நான் இந்த அளவுக்கு லெமன் ஜூஸு பிழிஞ்சிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அப்படி நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் ரசத்தை கொதிக்க விடணும். ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. அப்படியே சைடெல்லாம் நுரைச்சி வர்றது பாருங்கள், இந்த அளவுக்கு தான் கொதிக்கணும். இப்போ நீங்கள் இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ எவ்வளோ டேஸ்டியாக சிம்பிளாக நம்ம ரசம் வச்சுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் எப்படி செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.